இந்த வெயில் காலத்துக்கு மாம்பழ சீசனை யூஸ் பண்ணி இன்றைக்கி ஆதிரா ஜங்ஷனில் எந்த ஒரு பாட்டிலில் போட்டு ஷேக் பண்ணாமல் ஒரு சூப்பரான மில்க் ஷேக் ஈஸியான முறையில் பண்ணியிருக்கேங்க. இதை செய்கிறதுக்கு 2 மீடியம் சைஸ் நல்ல இனிப்பான மாம்பழம் வாங்கி தோலை நீக்கிட்டு சதை பகுதியை மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கூலாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 2 பெரிய தேங்காய் சில்லை நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு பால் கெட்டியாக எடுத்துட்டு மேலும் இன்னும் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு 2வது முறையும் பால் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலில் நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கூட தேவைன்னா மேலும் கொஞ்சம் சீனி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுருங்க. அடுத்ததாக அரைச்சி வச்சுருக்க மாம்பழத்தை இந்த தேங்காய் பாலில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அடுத்ததாக புரதச்சத்து, நார்ச்சத்து மற்றும் செரிமான சக்தியை தூண்டக்கூடிய ஒமேகா 3 அமிலம் உள்ள சியா விதை அதில் ஒரு உள்ளங்கை அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கலந்து இந்த கலவையை ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு, அதாவது ஃப்ரீசரில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகி நல்லா சில்லுன்னு ஆகிடும். அவ்வளோதான், நம்மளுடைய மாம்பழ மில்க் ஷேக் ரொம்ப ஈஸியாக நல்ல ஹெல்த்தியாக சீக்கிரத்துலேயே ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் இந்த மில்க் ஷேக்கில் சீனிக்கு பதிலாக தேனும் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மில்க் ஷேக்கை உங்களுக்கு பிடிச்சமான ஒரு கிளாஸ் டம்ளரில் ஊற்றி நீங்கள் சர்வ் பண்ணலாம். நல்லா குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.